இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பிரியாணிங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு, 2 பச்சை மிளகா, புதினா தழை, கொத்தமல்லி தழை, பெரிய வெங்காயம், அரை வெங்காயம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன கரண்டி 2 கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சோம்பும் பட்டையும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு ஒரு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு, இந்த பிரியாணி இலைங்க, கல்பாசி, அன்னாசி முக்கு, ஜாதிபத்திரி நம்ம நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் 1 இப்படி அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளி சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவு. இப்போ நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம இந்த அரைச்சி விழுதை இதில் சேர்த்திக்கலாம். நீங்கள் பாருங்கள், நல்லா அந்த வளவளப்பு தன்மை போகிற அளவுக்கு வணக்கிக்கிட்டே இருங்க. லைட்டாக தண்ணி விட்டு பாருங்கள், இந்த பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு, நல்லா வணங்கிடுச்சு. நான் இதில் வந்து 1 டம்ளர் அரிசி ஊற வச்சு கழிஞ்சு வச்சுருக்கேன். நான் இதில் சேர்த்திக்கிறேன். நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ வந்து நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இதுலேயே 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 3 விசில் விட்டுடலாம். பாருங்கள், 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தினம் ஒரே மாதிரி செஞ்சால் சாப்பிடுவாங்களா? நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சோறு மிஞ்சாது, ஒரு சோறு கூட ஒதுக்கி வைக்க முடியாதுங்க.